ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் ஆட போகிற 10 டீம்ஸோட வென்யூஸ், எவ்வளோ ஹோம் அண்ட் அவே மேட்சஸ், யார் யாருக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை பற்றி எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கெடியூல் வீடியோவில் பார்க்கலாம். இதில் லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸான சிஎஸ்கே டீம் பற்றி பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் அவங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலில் 4 மேட்சஸ் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் மார்ச் 22 ஆர்சிபி கூட ஆடுவாங்க, அவங்க ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கில். அப்புறம் மார்ச் 26 குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆடுவாங்க. ஸோ 2 ஹோம் கேம் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த 2 அவே கேம் மேட்சஸ் ஆடுறாங்க. அதில் மார்ச் 31 டிசி கூட வைசாகில் ஆடுவாங்க அண்ட் ஏப்ரல் 5 எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில் ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டீம் ரன்னரப்பான குஜராத் டைட்டன்ஸை பற்றி பார்க்குறோம். குஜராத் டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சே மும்பை இந்தியன்ஸ் கூட மார்ச் 24 அவங்க ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் ஆடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி சிஎஸ்கே கூட சேப்பாக்கில் 26 மார்ச் ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் கூட 31 மார்ச் அகமதாபாத்தில் ஆடுவாங்க. அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஏப்ரல் 4 அதுவும் ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் ஆடுவாங்க. அண்ட் 5th மேட்ச் லக்னோ கூட அவேயில் ப்ளே பண்ணுவாங்க. இதில் குஜராத் டைட்டன்ஸ் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதில் 3 மேட்ச் ஹோமில் அண்ட் 2 மேட்சஸ் சிஎஸ்கே கூட அண்ட் எல்எஸ்ஜி கூட அவேல ஆடுவாங்க. அதில் குஜராத் எஸ்ஆர்ஹெச் கூட ஆடுற மேட்ச் மட்டும் ஆஃப்டர்நூன் கேம். நெக்ஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஜிடி கூட, அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அங்கே ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில் 27 மார்ச் ஆடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் அவேல ப்ளே பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு தேர்டு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஆர்ஆர் கூட ஏப்ரல் 1 ஹோம் கிரவுண்டான மும்பையில் ஆடுவாங்க. அண்ட் டெல்லி கூட ஏப்ரல் 7 மும்பையில் ப்ளே பண்ணுவாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆடுவாங்க டிசி கூட. நெக்ஸ்ட் டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எல்எஸ்ஜி அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்ஆர் கூட 24 மார்ச் ஜெய்ப்பூரில் ஆடுவாங்க. அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட 30 மார்ச் லக்னோவில் ஆடுவாங்க. அப்புறம் ஆர்சிபி கூட 2 ஏப்ரல் பெங்களூரில் ஆடுவாங்க. அண்ட் 4th மேட்ச் ஜிடி கூட லக்னோவில் 7th ஏப்ரல் ஆடுவாங்க. இதில் லக்னோ 4 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்ஆர் கூட மட்டும் ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆடுவாங்க. லக்னோ இதில் 2 ஹோம் மேட்ச் ஆடுவாங்க. ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி கூட மட்டும் அவேல ஆடுவாங்க. நெக்ஸ்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் எல்எஸ்ஜி கூட ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூரில் 24 மார்ச் ஆடுவாங்க. அடுத்த மேட்ச் டிசி கூட, அதுவும் ஜெய்ப்பூரில் 28 மார்ச் ஆடுவாங்க. அப்புறம் எம்ஐ கூட மும்பையில் 1 ஏப்ரல் ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்சிபி கூட 6 ஏப்ரல் ஜெய்ப்பூரில் ஆடுவாங்க. இதில் ஆர்ஆர் 3 ஹோம் கேம் ஆடுறாங்க அண்ட் ஒரே ஒரு அவே மும்பை கூட மட்டும் ஆடுவாங்க. இதில் எல்எஸ்ஜி கூட ஆடுற மேட்ச் மட்டும் 3 மேட்ச் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் டீம் ஆர்சிபி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே கூட அவேல ஆடுவாங்க, அதாவது 22 மார்ச். அடுத்து பஞ்சாப் கூட 25 மார்ச் ஹோம் கிரவுண்டான பெங்களூரில் ஆடுவாங்க. அப்புறம் கேகேஆர் கூட 29 மார்ச் அதுவும் பெங்களூரில் ஆடுவாங்க. அடுத்து எல்எஸ்ஜி கூட அதுவும் ஹோம் கிரவுண்டில் 2 ஏப்ரல் ஆடுவாங்க. அப்புறம் 6th ஏப்ரல் ஆர்ஆர் கூட ஜெய்ப்பூரில் ப்ளே பண்ணுவாங்க. இதில் ஆர்சிபி 5 மேட்சஸ் ஆடுறாங்க. அதில் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் கூட மட்டும் அவேல ஆடுவாங்க. நெக்ஸ்ட் டீம் கேகேஆர். கேகேஆர் ஃபஸ்ட்டு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட ஹோம் கிரவுண்டான கொல்கட்டாவில் 23 மார்ச் ஆடுவாங்க. அப்புறம் கேகேஆர் ஆர்சிபி கூட 29 மார்ச் பெங்களூரில் ஆடுவாங்க. அடுத்து டிசி கூட 3rd ஏப்ரல் வைசாகில் ஆடுவாங்க. இதில் கேகேஆர் 3 மேட்சஸ் தான் ஆடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்சான எஸ்ஆர்ஹெச் கூட மட்டும் ஹோம் கிரவுண்டில் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் டிசி கூட ஹோம் கிரவுண்டான மொஹாலியில் 23 மார்ச் ஆடுவாங்க. அப்புறம் ஆர்சிபி கூட 25 மார்ச் பெங்களூரில் ஆடுவாங்க. அடுத்து எல்எஸ்ஜி கூட 30 மார்ச் லக்னோவில் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் ஜிடி கூட 4th ஏப்ரல் அகமதாபாத்தில் ஆடுவாங்க. இதில் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மேட்ச் தான் ஹோம் கிரவுண்டில் அண்ட் 3 மேட்சும்
ஒன்று தான் ஆடுவாங்க, அது டிசி கூட. நெக்ஸ்ட் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். டிசி ஃபஸ்ட்டு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட நம்ம ஏற்கனவே பார்த்தது. அது தொடர்ந்து டிசி ஆர்ஆர் கூட 28 மார்ச் ஜெய்ப்பூரில் ஆடுவாங்க. அடுத்து சிஎஸ்கே கூட 31 மார்ச் வைசாக்கில் ஆடுவாங்க. அப்புறம் கேகேஆர் கூட 3rd ஏப்ரல் வைசாக்கில் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் 7th ஏப்ரல் மும்பை கூட மும்பையில் ப்ளே பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கெட்யூலில் டிசிக்கு ஹோம் கிரவுண்ட் வைசாக் தான். ஏன்னா எலெக்ஷன் டைம்ஸ்னால அப்படி ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசி 5 மேட்சஸ் ஆடுவாங்க. அதில் 2 ஹோம் கேம்ஸ் அண்ட் 3 அவே மேட்சஸ் ஆடுறாங்க. 2 ஹோம் கேம்ஸ் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் கூட ஆட இருக்காங்க. இதில் டிசி 2 ஆஃப்டர்நூன் மேட்சஸ் ஆடுறாங்க. ஒன்று பஞ்சாப் கூட அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் அண்ட் 5th மேட்ச் மும்பை கூட. நெக்ஸ்ட் டீம் எஸ்ஆர்ஹெச் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் கேகேஆர் கூட 23rd மார்ச் கொல்கட்டாவில் ஆடுவாங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் மும்பை கூட ஹோம் கிரவுண்டான ஹைதராபாத்தில் 27th மார்ச் ஆடுவாங்க. அப்புறம் ஜிடி கூட 31st மார்ச் அகமதாபாத்தில் ஆடுவாங்க. அண்ட் 4th மேட்ச் சிஎஸ்கே கூட 5th ஏப்ரல் ஹோம் கிரவுண்டான ஹைதராபாத்தில் ஆடுவாங்க. இதில் எஸ்ஆர்ஹெச் 4 மேட்சஸ் ஆடுவாங்க. அதில் ஒரே மேட்ச் ஜிடி கூட மட்டும் ஆஃப்டர்நூன் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஐபிஎல் 2024க்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கெட்யூல். செகண்ட் ஆஃப் ஸ்கெட்யூல் எலெக்ஷன் டைம்ஸ். ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்பிட்வீன் ஐபிஎல்லில் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் எனி பிளேயர்ஸ் இன்ஜூர்னாலும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸ் டீம்ஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ஸ்கெட்யூல் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் ரிலீஸ் ஆனது சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.